என்னடா பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு நம்ம பேரண்ட்ஸை பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் உங்களை பார்த்து அப்படி யாரும் கேட்காம இருக்கிறதுக்கு இந்த 5 டிப்ஸ் ஆன் ஹவு டு கம்யூனிகேட் வித் சில்ட்ரன் பாருங்க. இது கம்யூனிகேஷன் சீரிஸ் பாகம் 31. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்கள் ஒரு ஆக்ஷனை தான் ப்ரைஸ் பண்ணணும், அந்த குழந்தைய கிடையாது. நல்ல டான்ஸ் ஆடினா இவர் கிரேட் டான்ஸர்னு சொல்லுங்க, நீயே மாஸ் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க ரொம்ப காம்ப்ளசன்ட் ஆயிடுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றதை விட ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அதை புடுங்கிறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் போய் சைக்கிளிங் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அண்ட் மூணாவது அவங்கள்ட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கேள்வியை கேளுங்க, அப்போ தான் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, பட் சைக்கிளிங் போகும்போது கால் வலிச்சிச்சா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தியா அப்படின்னு கேட்டால் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆன்சர் பண்ணுவாங்க. அண்ட் ஃபோர்த்து பி த ரோல் மாடல். அதாவது நீங்கள் படுத்து தின்னு உருண்டுட்டு இருக்கும்போது அவங்கள சைக்கிளிங் போதும் அவங்க பண்ண மாட்டாங்க, ஸோ நீங்கள் அதை மாதிரி வாழ்ந்து காமிங்க. அண்ட் ஃபைனலி அது பண்ணல அப்படின்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது லாங் டேர்முக்கு சின்ன எஃபெக்ட் இருக்க பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க, ஷார்ட் டேர்மில் பயங்கர பெருசாக கொடுங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணாத மாதிரி. ஸோ என்னதான் நம்ம இப்போ அடல்ட்டாக இருந்தாலும் ஒரு டைமில் நம்மளும் கிட்ஸாக தான் இருந்திருப்போம். ஸோ இது எல்லாருக்குமே பொருந்தும் இந்த ரூல்ஸ். நீங்கள்